أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர பெரியவர்களே, இந்த இஸ்லாமிய கல்வி வகுப்பின் முதல் நிகழ்வாக மாணவர் கிதாஷ் அவர்கள் கிராத் ஓதி ஆரம்பிப்பார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ وَالَّذِينَ يُؤْمِنُونَ بِمَا أُنزِلَ إِلَيْكَ وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக கண்குளிர்ச்சி எனும் ஆன்மீக வசந்தம் என்ற தலைப்பிலே ஒரு சிற்றுரையாற்ற ஆசிரியர் தாஹிர் சைஃபுதீன் அவருடைய அன்போடு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். ஸதகல்லாஹுல் அஸீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் அழகிய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த கல்வி வகுப்பில் கண்குளிர்ச்சி என்னும் ஆன்மீக வசந்தம் என்ற தலைப்பில் சில செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் உள்ளபடியே நானும் குளிர்ச்சி அடைகிறேன். முதல்ல அந்த வகுப்புக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிக்கிறோம். அதாவது ரிவ்யூன்னு சொல்கிறதை விட ஒரு சுய பரிசோதனையை நாம் செய்து கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய நபித்தோழர்களிடத்தில் அவ்வப்போது சில பரிசோதனைகளை செய்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு பரிசோதனை முதலாவதாக நம்மில் நான் உட்பட
நம்மில் இன்றைய தினம் நோயாளிகளை நலம் விசாரித்தவர்கள் யாரும் இருக்கிறோமா? நான் யாரையும் நலம் விசாரிக்கலை. நீங்கள் யாரும் நலம் விசாரிச்சுருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் ஜனாசாவில் கலந்து கொண்டவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? நான் கலந்து கொள்ளலை. நான் ட்ராவலில் இருக்கேன், கலந்து கொள்ளலை. அல்ஹம்துலில்லாஹ். பசிக்கு உணவளித்தவர்கள் யாராவது நம்மளே இருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ். நான் செய்யலை. சரி, இன்றைய தினம் தஹஜ்ஜத் தொழுதவர்கள் யாராவது நம்மளே இருக்கிறோமா? தஹஜ்ஜத் வித்ரு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அதற்கான பாக்கியத்தை நமக்கு தரட்டும். அடுத்தபடியாக இன்றைய தினம் இஸ்திக்ஃபார் செய்தவர்கள், அல்லாஹ்விடம் என்னுடைய பாவத்துக்காக நினைத்து வருந்தி பாவமன்னிப்பு தேடியவர்கள் யாராவது நம்மளே இருக்கிறோமா? சரி, அடுத்தபடியாக நம்முடைய மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் துவா செய்தவர்கள் யாராவது நம்மளே இருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த செயல் திட்டங்களில் யாரெல்லாம் இதை செய்திருக்கிறோமோ அவர்கள் விஷயத்தை அல்லாஹ் தஆலா அதை அதிகப்படுத்துவதற்கும் தொடர்ச்சியாக செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா வலிமை தருவானாக. யாரெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறோமோ அவர்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அதை ஆரம்பித்து தொடர்ச்சியாக செய்வதற்கு உரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தனை செய்துவிட்டு துவா செய்துவிட்டு இந்த தலைப்புக்குள்ளே நம்ம போகிறோம் இன்ஷா அல்லாஹ். என்றைக்குமே ஒரு இரவு நேரம் வந்துட்டாலேயே, இரவு என்றாலே அடுத்து நம்முடைய அந்த டேட்டுடைய கடைசி தானே, என்ன டேட்டில் இருக்குமோ அந்த டேட்டோட கடைசி. அப்போ அன்னைக்கு எழுந்ததிலிருந்து நம்ம படுக்க போகிறது வரையிலும் உள்ளதை ஒரு ரிவ்யூ பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. சஹாபாக்கள் அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சோம், நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சோம், என்னென்ன பாவத்துக்கு பாவமன்னிப்பு தேடணும் அப்படிங்கிறதெல்லாம் இரவல் படுக்க போகும்போது அவர்கள் செய்துவிட்டு செய்வாங்க. வசியத்துடைய சட்டம் வரலப்படுவதுக்கு முன்னாடி வரையிலும் வசியத்தை எழுதி தலைமாட்டை வச்சுட்டு படுப்பாங்களாம். சொத்துக்கள் யாராருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வசியத்து சட்டங்கள் வர்றது வரையிலும் யாராருக்கு என்னுடைய சொத்து வியாபாரம் யாருக்கு பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தலைமாட்டை எழுதி வைத்து விட்டு படுப்பார்கள் என்ற அளவுக்கு நாம் செய்திகளை வரலாற்றில் நாம் படிக்கிறோம். அதனால் ஒவ்வொரு நாளுமே நம்மை பற்றி ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை முதல் செய்தியாக இந்த வகுப்பில் நாம் சில பார்க்கிறோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, ஹிதாயத்து தருவானாக என்று பிரார்த்திக்கிறேன். தெரியல. அடுத்தபடியாக உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்குறேன், அதை நீங்கள் சிந்தித்து வைங்க. உரையினுடைய இறுதியில் அதுக்கான பதில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி தொழுகை இருக்குல்ல, இப்போ நான் பார்க்க போகிறது தொழுகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலான செய்திகள் தொழுகையை பற்றி தான். கண்குளிர்ச்சி என்பது தொழுகையில் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால தொழுகையை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொழுகையினுடைய ஒரு மாபெரும் சிறப்பு ஒன்று இருக்குது. நிறைய சிறப்புகளை பற்றி நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். குர்ஆனில் ஹதீஸில் நிறைய செய்திகளை கேள்விப்பட்டுட்டு வர்றோம். ஒரு மாபெரும் சிறப்பு ஒன்று இருக்குது. அது என்ன சிறப்பு அப்படிங்கிறத நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், நீங்கள் மனசில் வச்சுக்கிறேங்க. இன்ஷா அல்லாஹ் உரையினுடைய இறுதியில் நம்ம சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக இந்த தொழுகை விஷயத்தை பொறுத்தவரையிலும் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி சொல்லித்தரான்னு சொன்னால், ஜுஅல ஸலாத்து குர்ரத்து ஐன், தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது. ஜுஅலத்து ஸலாத்து குர்ரத்து ஐன், தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, கண் குளிர்ச்சி என்று சொன்னாங்க. கையிலுடைய விரல்கள், கால் விரல்கள், முட்டி, நம்ம டிஸ்கு எல்லாமே தொழுகையில் ஈடுபடுது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒத்த வரியில் கண் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த கண் குளிர்ச்சி என்றால் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சில செய்திகளை பார்ப்போம். உளவியல் ரீதியாக அதை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கண் குளிர்ச்சி என்பது அது ஒரு அடையாள சொல்லு. கண் குளிர்ச்சி என்பது ஒரு அடையாள சொல்லு, அது சிம்பாலிக் வேர்டு. எதனுடைய அடையாள சொல்லு அப்படின்னு சொன்னால்,
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மன நிறைவு ஏற்பட்டது என்று சொன்னால், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்பட்டது என்று சொன்னால் அது கண்குளிர்ச்சி. இது வந்து உளவியலில் சொல்லக்கூடிய செய்தி. ரிலீஃப், ஆழ்ந்த நிம்மதி ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அதுதான் கண்குளிர்ச்சி. அதே போல் கிராட்டிடியூடு, நன்றி உணர்வு. ஒரு 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 அம்சம் நமக்கு கிடைத்து, ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்து அதில் வெற்றியடைந்து அதன் மூலமாக நம்ம நன்றி உணர்வோடு இருக்க பார்த்தீங்களா, அதற்கு பேரும் கண்குளிர்ச்சி என்று உளவியலில் வந்து சொல்லித்தராங்க. உளவியலுடைய பல அறிஞர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக வில்லியம் ஜேம்ஸ் என்று சொல்கின்ற உளவியல் அறிஞர், அவர் வந்து கடந்த நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து மரணித்தார். அவர் சொல்கிறார், மன நிறைவு போன்ற உடலும் மனமும் இணைந்த உணர்வுக்கு பேர் தான் கண்குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி கண்குளிர்ச்சியை பற்றி அவர் வந்து சொல்கிறார். இது ஒரு இந்த கண்குளிர்ச்சி என்ற வார்த்தையினுடைய சில செய்திகள், அது பற்றிய சில செய்திகளை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கண்குளிர்ச்சி மூலமாக, இந்த கண்குளிர்ச்சி என்ற வார்த்தை என்னென்ன காரியங்கள் மூலமாக நடக்குன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அவனுடைய சுவாசத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அது சுவாசம் சீராகுதல், முகம் வந்து தளர்ச்சி, முகம் வந்து நல்லா என்ன சார், அதாவது முகம் வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பது, இது போன்ற செயல்கள்லாம் ஒரு காரியத்தின் மூலமாக ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த காரியத்துக்கு பேர் கண்குளிர்ச்சி என்றும் உளவியல் அறிஞர்கள் வந்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள்களை கொண்ட ஒரு வார்த்தை தான். இது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் பொருள் இருக்குது. இது மாதிரி நிறைய பொருள்களை கொண்ட ஒரு வார்த்தை தான் கண்குளிர்ச்சி. குர்ரத்து ஐன் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஐன், ஐன்ட கண், குர்ரத்து ஐன், இது கண்குளிர்ச்சி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. இந்த கண்குளிர்ச்சி குர்ரத்து ஐன் என்று சொல்கிறாங்க, கண்குளிர்ச்சின்னு சொல்கிறாங்க. இந்த குர்ரத்து ஐன் என்ற இந்த வார்த்தை குர்ஆனில் வேறு எங்கெல்லாம் இருக்குது, குர்ஆனில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சூரத்துல் அம்பியா, குர்ஆன் இருந்துச்சுன்னா இது தமிழாக்கு இருந்தால் எடுத்து பாருங்கள், இல்லை நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் கூட பாருங்கன்னு சொல்லலாம். 28வது அத்தியாயம் சூரத்து அம்பியா. அம்பியாவில் வந்து 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். அந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன பையனாக இருக்கிறாரு. அந்த பெட்டியில் வச்சு அனுப்பிடுறாங்கல்ல, வச்சு அனுப்பினோன்னே ஃபிரௌனுடைய மனைவி எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே ஃபிரௌனுடைய மனைவி வந்து ஃபிரௌன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பையனை நம்ம வச்சு வளர்த்துக்கிறோம், பிள்ளை இல்லை அவங்களுக்கு, அப்போ நம்ம வைத்து வளர்த்து கொள்வோம், நாம் இவரை புதல்வராகவே ஆக்கிக்கொள்வோம். வக்கால திம்ராத்து ஃபிரௌனும் குர்ரத்து ஐனின், இந்த குழந்தை மூலமாக நம்ம குர்ரத்து ஐன் கிடைக்கும், கண்குளிர்ச்சி கிடைக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஃபிரௌனுடைய மனைவி சொல்கிறாங்க, குர்ரத்து ஐனின், குர்ரத்து ஐனின் லி, வளர்க்க எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சி கிடைக்கும் என்று ஃபிரௌனுடைய மனைவி வந்து ஃபிரௌனை பார்த்து சொல்லுகின்ற அந்த செய்தியை வந்து அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க, நீ இந்த குழந்தையை கொன்று விடாத. ஆண் குழந்தை கொள்ளுகின்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்ட காலகட்டத்தை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அரசனை பார்த்து சொல்கிறாங்க, இந்த குழந்தை விட கொன்றா, வேறு எந்த குழந்தை கொடுத்து எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த குழந்தையை கொன்றாத, இந்த குழந்தை நம்முடைய புதல்வராக நம்ம ஆக்கி வந்து அத்தகைய வளதா, இந்த குழந்தை நம்மளுடைய குழந்தையாக ஆக்கிக்கொள்ளும், இந்த பிள்ளையை நம்ம குழந்தைய வச்சுக்கிடுவோம், இல்லைன்னு சொன்னால் இதன் மூலமாக ஏதாவது நன்மை நமக்கு கிடைக்கும் என்று அந்த அம்மா சொன்னதாக அல்லாஹ் தஆலா இந்த 28வது சூரத்துல் கஸஸ் என்ற 28வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் குர்ரத்து ஐன் என்ற அந்த வார்த்தை சொல்லப்படும். அப்போ குர்ரத்து ஐன் சொன்னால் கண்குளிர்ச்சி என்றால் கண்ணில் மட்டும் ஏற்படுறதில்லை, உள்ளத்தில் ஏற்படுவதுடைய விளைவு தான் கண்ணில் ஏற்படும். உள்ளத்தில் ஆழ் மனதிலும் வெளிமனதிலும் நமக்கு என்ன மகிழ்ச்சி, ஒரு ஒரு பெற்றோருக்கு, ஒரு தம்பதி, குழந்தை இல்லாத தம்பதிக்கு குழந்தை கிடைக்கிது, குழந்தைன்னு சொன்னால் அவங்க பெறலை, யாரோ பெற்ற புள்ள தான், ஆனாலும் கூட அந்த குழந்தை மீது பற்று ஏற்படுது. அந்த குழந்தையை பார்த்த உடனே நம்ம குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படுது. அப்போ இந்த குழந்தையை வளர்த்தா நமக்கு நிச்சயமாக கண்குளிர்ச்சி கிடைக்கும்,
மனமகிழ்ச்சி கிடைக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் என்று அந்த அம்மா நினைக்கிறாங்க. இப்போ அதான் இல்லாதல அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தையை குர்ரத்து ஐனில்லி வளர்க்க, எனக்கும் கண்குளிர்ச்சி கிடைக்கும், உனக்கும் கண்குளிர்ச்சி கிடைக்கும் என்று அந்த அம்மா சொன்ன செய்தியை கண்குளிர்ச்சி என்ற வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அடுத்தபடியாக 19வது அத்தியாயம் 19 அல்லாஹ் தஆலா சொல்லிக்கார். சூரா பேரே சூரா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய ஒரு அத்தியாயம். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாகவே இறக்கப்பட்ட அந்த வசனம் 19 26 அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க கர்ப்பமாயிட்டாங்க, ஊரை விட்டு விரட்டடிக்கப்பட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேசுகிறாங்க. நீ கவலைப்படாத, இதில் அந்த ஓடையில் நீங்கள் இந்த ஓடை இருக்குது, ஓடை இடையில் தண்ணி அள்ளி குடிங்க, மரத்தை உழுக்குங்க, பேரிச்சம்பழம் கிடைக்கும், அதை சாப்பிடுங்க என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒக்குலி வஷ்ரபி, இந்த தண்ணீரை குடி, இந்த பழங்களை சாப்பிடு, ஒக்கர்ரி ஐனா, கண்குளிர்ச்சி பெறு, குர்ரத் ஐனுங்கிற அந்த அதாவது கண்குளிர்ச்சி பெறுவாயாக என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க. கவலையினுடைய உச்சகட்டத்தில் அந்த அம்மா இருக்கும் பொழுது மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்தை பற்றி அவர் பேசுகிறார். கவலையும் உச்சகட்டத்தில் அந்த அம்மா இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மகிழ்ச்சியும் உச்சகட்டத்தை பற்றி, கண்குளிர்ச்சி உனக்கு கிடைக்கும், இதை செய்ய அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இது ஒரு வார்த்தை. அடுத்தபடியாக சூரத்து ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னால், மூமின்களுடைய நிலை, இறைநம்பிக்கையாளருடைய நிலையை பற்றி பேசுகிறான். 25வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்தில் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மூமின்களை பற்றி அதுக்கு முந்தைய வசனங்களில் சில செய்திகளை சொல்லி காட்டும் பொழுது இந்த வசனத்தில் மூமின்கள் செய்யக்கூடிய ஒரு துவாவை பற்றி சொல்லி காட்டுறான். துவா என்ன துவா? அதில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். 25வது அத்தியாயத்தினுடைய 74 வல்லதீன, அவர்கள் யகூலூன, அவர்கள் சொல்லுவார்கள், அவர் துவா செய்வார்கள், எப்படி? ரப்பனா, எங்கள் இறைவா, ஹப்லனா மின் அஸ்வாஜினா ஒதுர்ரியாத்தினா குர்ரத்து ஐயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா, எங்கள் இறைவா, எங்கள் மனைவியரிடமும் கண்குளிர்ச்சியை தருவாயாக, எங்கள் சந்ததியரிடமிருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சி, மனைவியிட்டேருந்து கணவனுக்கு கண்குளிர்ச்சி, கணவன்ட்டு மனைவிக்கு கண்குளிர்ச்சி, அதை ரெண்டையுமே அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தையில் சொல்லி காட்டுறான். அடுத்து என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? உதுர்ரியாத்தினா, எங்கள் சந்ததிகள், எங்கள் மக ஆகிய சந்ததிகள் மூலமாகவும் கண்குளிர்ச்சியை தருவாயாக. கண்குளிர்ச்சினா என்னது? மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டத்தை தருவாயாக. இன்னாருடைய மகனா, யார்ப்பா இன்னாருடைய மகனா அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ஒரு மகிழ்ச்சி நமக்கு. அதாவது தமிழில் சொல்லுவார்களா இல்லையா? அதாவது தமிழில் சொல்லுவாங்க, அதாவது ஒரு தமிழில் ஒரு இலக்கியம் சொல்லி இருக்குது. அந்த இலக்கியத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், சபையோர் முன், அந்த முழுசாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குன்னு, சபையோர் முன் சான்றோன் என கேட்ட தாய், தன்னை குழந்தையை சபையில் சான்றோன்னு சொல்லப்பட்டா அவளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். தாய்க்கு தகப்பனுக்கு பெரிய அறிஞருங்க, யார் புள்ள, இன்னார் மகன், எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் குர்ரத்தாயின்னு, அதான் கண்குளிர்ச்சி. 4 பேருக்கு முன்னாடி இவ்வளோ நல்லவன், இவ்வளோ சிறந்தவன் என்று சொல்வது இருக்கா இல்லையா, அது பெரிய கண்குளிர்ச்சி. இங்கே இந்த உலகத்திலும் நல்ல மனுஷன்ங்கிற பேர் வாங்கணும், நாளை மறுமையிலும் இவ்வளோ நல்ல மனுஷன், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன் பேர் வாங்கிட்டா, அது மாதிரி ஒரு கண்குளிர்ச்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த இடத்தை தான் அல்லாஹ் தஆலா மூமின்கள் சொல்லுவார்கள், வல்லதீன யகூலூன ரப்பனா, இறைவா, ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்கள் மனைவியரிடமும் துர்ரியாத்தினா, எங்களுடைய வாரிசுகளிடம் நீ என்ன செய்ய, குர்ரத்து ஐயுனின், கண்குளிர்ச்சி தருவாயாக, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு, தக்வா உடையவர்களுக்கு எங்கள் வாரிசுகளை இமாம்களாக ஆக்குவாயாக என்று கேட்கணும் அப்படிங்கிறான் அல்லாஹ். ஒரு மூமினுடைய துவா நான் அந்த 6 விஷயங்கள் சொன்னதில் ஒரு விஷயம், பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் துவா செய்யணும்னு நான் சொன்னேன்னா ஆரம்பத்தில், அது இந்த வசனத்திலேருந்து எடுத்த ஒரு செய்தி தான் அது. அப்போ ஒரு மனிதன்
தன்னுடைய பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக ஒரு மூமின் துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தர்றான். அப்போ இந்த இடத்துல குர்ரத்து ஐனும் கண்குளிர்ச்சி என்பது இருக்குது. கண்குளிர்ச்சி என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் இந்த வசனத்தில் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக குர்ரத்து ஐன் வந்து சூரத்து சஜிதா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தினத்திலும் ஃபஜ்ரில் ஓதுவாங்களா இல்லையா? சூரத்து சஜிதா, அலிஃப் லாம் மீம் சஜிதா. அந்த சஜிதாவில் 17வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காட்டுகிறான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்து ஐனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிற்கு கூலியாக அவர்களுக்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ள கண்களின் குளிர்ச்சியை எந்த ஒரு ஆத்மாவும் அறிந்து கொள்ள முடியாது. அவங்க செஞ்ச காரியத்துக்கெல்லாம் கூலி இருக்குது, எல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த கூலி எப்படிப்பட்ட கூலி? குர்ரத்து ஐன், கண் குளிர்ச்சியான கூலி. மனம்லாம் அப்படியே உள்ளம்லாம் மகிழ்ந்து, அது மாதிரி மகிழ்ச்சி, சந்தோஷம் உலக வாழ்க்கை பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாளை மறுமையில் உங்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லித்தரான். அப்போ இந்த 4 இடத்திலும் அல்லாஹ் தஆலா வந்து இந்த குர்ரத்து ஐனை பற்றி, கண்குளிர்ச்சியை பற்றி பேசுகிறான். இப்போ நமக்கு ஓரளவுக்கு விளங்கியிருக்கும் கண்குளிர்ச்சி என்றால் என்ன என்பதை. ஏன் ரசூலுல்லாஹ் கண்குளிர்ச்சியை பற்றி பேசுனாங்க, கண்குளிர்ச்சியை பற்றி ரசூலுல்லாஹ் ஏன் பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஓரளவுக்கு இந்த சம்பவங்களில், இந்த வரலாற்று சம்பவங்கள்லேருந்து நம்மளால் வந்து இதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் வந்து நினைக்கிறேன். இப்போ ரசூலுல்லாஹ் வந்து தொழுகையில் கண்குளிர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. குர்ஆன் வந்து தொழுகையின் மூலமாக நரக நெருப்பு இருக்குன்னு சொல்லுது. தொழுகையில் கண்குளிர்ச்சி இருக்கிற மாதிரி தொழுகையில் நரக நெருப்பு இருக்குது. 2 வகையான தொழுகை இருக்குது. வைலுல் லில் முஸல்லீன், வைலுல் லில் முஸல்லீன், தொழுதவனுக்கு வயல் இருக்குது. அப்படி தானே? தொழுகை யார் தொழுவா? தொழுகை யார் தொழுவா? மூமின்கள் தான் தொழுவார்கள். எல்லா மூமினும் தொழுகிறாங்களா? எல்லா மூமினும் தொழுகிறது இல்லை. மூமின்களில் அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய ரஹமத்து யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் தொழுகிறார்கள். அந்த தொழுகையாளியை பற்றி சொல்கிறான் அல்லாஹ் தான், உங்களுக்கு கேடு இருக்குது, நரகம் இருக்குது, அந்த நரகத்துக்கு பேர் வயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான்னு சொன்னால், அந்த தொழுகையாளிகள் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? 2 சாராராக பிரிக்கிறான். ஒரு சாரார் கண்குளிர்ச்சி மிக்க தொழுகையாளிகள், இன்னொரு சாரார் நரக நெருப்புக்கு சொந்தமான தொழுகையாளிகள். யார் அவர்கள்? கண்குளிர்ச்சி மிக்க தொழுகையாளிகள் யார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நரக நெருப்புக்கு சொந்தமான தொழுகையாளிகள் யார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ நரக நெருப்புக்கு சொந்தமான தொழுகையாளிகள் யார் என்றால் நமக்கு தெரியும். அதே வசனத்துடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறானா இல்லையா? பிறர் பார்ப்பதற்காக தொழுவார்கள், வைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் இராஊன, பார்ப்பதற்காக, பிறருடைய கண் பார்வைப்படுவதற்காக தொழுவார்கள். ஒத்த வரியில் ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா அதை முடிச்சிட்டான். பிறருடைய பார்வைக்கு அவரா தொழுகையாளிங்க, அவர் தக்குவா, நான் தொழுகையாளின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, தக்குவான்னு சேர்த்தே சொல்லிடுவான். தக்குவா இருக்கா இல்லைன்னு சொல்லி நான் தீர்மானிக்க முடியாது, நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது யாருக்குமே. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு தக்குவா இருக்குன்னு சொல்லி தொழுகையாளின்னு சொல்லிட்டு போயிடலாம். தக்குவாதாரின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? தொழுகையாளிங்க, தக்குவாதாரிங்க, அவர் தொழுகையாளின்னு சொல்லிட்டு தக்குவாதாரிங்க அப்படின்றோம். நம்ம தொழுதுட்டா 5 நேரம் ஜமாத்தா வந்து பாங்கு சொன்னோன்னு பள்ளியாசல் வந்து தொழுது, அப்படி முன் சொன்னது தொழுது, பின் சொன்னது தொழுது, முன் சொன்னதையும் தொழுது, அதுக்கப்புறம் நஃபிலையும் தொழுது, ஜமாத்தை அவ்வளோ தக்பீரில் கேட்டு இந்த மாதிரி பாடம். தொழுகையாளிங்க, தக்குவாதாரிங்க அவர் அப்படின்னு சொன்னால், இப்போ அப்படிப்பட்ட அந்த தொழுகையாளிகள் சில பேர் வெளி தோற்றத்துக்காக தொழுகின்றவர்கள் இருக்கிறாங்க. அது வந்து நான் இப்படிப்பட்ட தொழுகையாளின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். அதுலேயும் நான் வந்து பிறகு எதுவும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா? நானும் நீங்களும் இன்னொரு மனிதனை ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. எனக்கு நானே ஜட்ஜ்மெண்ட் பண்ணேன். நான் வந்து பிறருக்காக தொழுகிறேன், அல்லது நான் அல்லாஹ்வுடைய கண்குளிர்ச்சிக்காக நான் தொழுகிறேன்னு சொல்லி நான் தான் எனக்கு நானே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன். கடைசி தீர்ப்பு வந்து அல்லாஹ்ட்ட இருக்குது. ஆனால் பிறரை நான் என்ன செய்ய முடியாது? குற்றச்சாட்டு வைக்க முடியாது, வைக்கக்கூடாது தொழுகை விஷயத்தில். அப்போ இந்த மாதிரி வந்து தொழுகையில் 2 பிரிவாக 2 சாராராக தொழுகையாளிகள் 2 சாராராக இருக்கிறார்கள். கண்குளிர்ச்சி மிக்க தொழுகையாளிகள் இருக்கிறார்கள், நரக நெருப்புக்கு சொந்தமான தொழுகையாளி. தொழுதுட்டு நரகத்துக்கு போகிறான்னு சொன்னால் அது மாதிரி ஒரு பெரிய இழப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன் அப்படிப்பட்ட தொழுகை தொழணும் என்பதுதான்
நம்முடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி வந்து நிறைய இடங்களில் சில காதுகளில் கேட்ட செய்திகள் பார்க்குறோம். எங்கள் ஊர் பக்கம்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ ஒருத்தரை பற்றி பேசிக்கணும், இப்போ ஒரு 2 மாதமாக பாய் துழுவிட்டுருக்காரு, 5 வேலை துழுவுறாரு அப்படின்னு சொல்கிறேன். அவங்களே சொல்லிட்டு சொல்கிறாங்க, சொல்லுவாங்க செப்டம்பர் மாதம் எலெக்ஷன் இருக்குல்ல, ஜமாத் எலெக்ஷன் இருக்குல்ல அப்படிங்கிற சேர்த்தே சொல்கிறாங்க. பாய் 2 மாதம் துழுவுறாருன்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக 2 மாதம் கழிச்சு ஜமாத் எலெக்ஷன் இருக்குல்ல, அதான் பாய் துழுவைக்கெல்லாம் வர்றாரு அப்படின்றாங்க. இந்த மாதிரி 1-2 இல்லை, பல செய்தி காதுகளில் வருது. காதுகளில் வருது. அமைப்பு தேர்தல், அமைப்புடைய மாவட்ட தேர்தல், அமைப்புடைய கிளை தேர்தல், ஜமாத்து தேர்தல், இந்த மாதிரி அல்லது வேறு ஏதாவது சில காரணங்கள், இப்படியாக இந்த நோக்கங்களுக்காக தொழுகின்றவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அல்லா நாடி அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து கூட தொழுதிருக்கலாம். ஜமாத்தை தேர்தலுக்கா இல்லாட்டா கூட அல்லா நாடி ஹிதாயத்தை கொடுத்து கூட தொழுதிருக்கலாம். ஆனால் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சில ப்ராக்டிக்கலாக சில செயல்களை பார்க்கும்பொழுது அவர்களுடைய தொழுகை எதற்காக தொழுகிறார்கள் என்பதையும் நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டியது. இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் பற்றி நம்ம நமக்கு நாமே ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். நம்ம தொழுகையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நாம் இதுவரை தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகையானா அது என்று நாம் ஒரு சுய ஆய்வுக்கு வந்தால்தான் இனி வருகின்ற தொழுகையாவது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகையாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண நேரத்தில் ஒரு சஹாபி வர்றாரு. அவர் அமீருல் முஃமினீன், நீங்கள் கவலைப்படாதீங்க, குத்துப்பட்டுட்டோம், ரத்தம் ஓடு அப்படிங்கிறக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்கள் என்ன செஞ்சீங்க? நட்போடு இருந்தீங்க இல்லையா? சஹாபி, அது பெரிய பாக்கியம். அதே மாதிரி நீங்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அருளப்படுகின்ற அளவுக்கு, உங்கள் வார்த்தை மூலமாக வேத வசனங்கள் அருளப்படுகின்ற அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்து நீங்கள், 2வது அந்தஸ்து. 3வது சொல்கிறாரு, நீங்கள் விரும்பிய ஷஹாதத்தும் இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்து விட்டது. அதனால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய ஏராளமான பாக்கியங்கள் உங்களுக்கு வச்சுருக்கான். அந்த நற்செய்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது எனவே இந்த குத்துப்பட்டது நினைத்து நீங்கள் கவலைப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதல் சொல்கிறாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அருமை மகனே, அவர் சின்ன பையன் அவர், அதனால் மகனே, நான் செய்த காரியங்களுக்காக எனக்கு உயர்வும் வேண்டாம், தாழ்வும் வேண்டாம், சமநிலையில் எனக்கு இருந்தாலே போதுமானது. சமநிலையில் என்னுடைய அமல்கள் சமநிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலே போதுமானது. அதுவே எனக்கு கிடைக்குமா என்று எனக்கு தெரியாது என்று உமர் நான் சொல்லுகின்ற ஒரு செய்தியை நான் வரலாற்றை பார்க்க முடியுது. அவருடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றான்னு சொன்னால், அவருடைய சதக்காவனா இருக்கா, சுப்ஹானல்லாஹ், வித்தியாசமான சதக்காவா, அவருடைய சதக்காவனா. ஆனால் யாராவது கேட்டு வந்துட்டா அவருடைய அந்த ஒரு பையில் வச்சுருப்பார். என்ன இருக்கோ அப்படி கொடுத்துட்டு போயிறாரு. அவருக்கே தெரியும் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அப்படி கொடுத்துட்டு போயிறாரு. அடுத்து என்னங்கிற பிளான்னா அதை பண்ண மாட்டேன், அப்படிப்பட்ட இப்னு உமர். அவர்கிட்ட ஒருத்தர் சதக்கா கேட்குறாரு. சதக்கா கேட்டவுடனே அப்படி கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் தஆலா அந்த சதக்காவின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் அழுகிறாரு. இப்னு உமர் அழுகிறாரு. அழுகிட்டு சொல்கிறாரு, என்னுடைய ஏதோ ஒரு செயல், இந்த சதக்காவோ நான் தொழுகையோ ஏதோ ஒரு செயலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற உத்தரவாதம் மட்டும் எனக்கு கிடைத்து விட்டால் இப்பொழுதே நான் மரணத்தை விரும்பி விடுவேன். இதுக்கப்புறம் வாழ்ந்து அதில் பாவங்கள் செஞ்சு அப்படி இல்லாமல் இந்த ஒரு அமலின் மூலமாக உனக்கு நான் கொடுத்த சதக்கா ஏதோ ஒன்று, அதன் மூலமாக அதை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து கொண்டு நான் கபூல் செய்து விட்டான் என்று செய்தி உத்தரவாதம் எனக்கு கிடைத்தால் நான் இப்பொழுதே மரணத்தை விரும்பி விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அந்த அந்த கண்குளிர்ச்சியான வாழ்க்கை இருக்கா இல்லையா, அது அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய வாழ்க்கையில் தான் கண்குளிர்ச்சி இருக்கிறது என்பதை அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அப்போ தொழுகையும் அப்படித்தான் இருக்கணும். தொழுகைன்னா
தொழுகை தான் உச்சகட்டமான ஒரு ஆன்மீக செயல். அதில் வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா உச்சகட்டமான அந்த அல்லாவுக்காக லில்லா அல்லாவுக்காக என்ற எண்ணத்தோடு நாம் தொழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த கால சூழ்நிலையும் நம் தொழுகை பாதித்து விடக்கூடாது. எந்த ஒரு இடமும் நம் தொழுகையை பாதித்து விடக்கூடாது. எந்த பொறுப்பும் நம் தொழுகையை பாதித்து விடக்கூடாது. அது எந்த சூழலாக இருக்கலாம், நம்முடைய வியாபார சூழலாக இருக்கலாம், அது தொழுகை பாதிக்கக்கூடாது. குடும்ப சூழலாக இருக்கலாம், தொழுகை பாதித்து விடக்கூடாது. நாம் கல்வி கேட்கக்கூடிய சூழலாக இருக்கலாம், தொழுகை பாதித்து விடக்கூடாது. நம்முடைய தூக்கமாக இருக்கலாம், தொழுகை பாதித்து விடக்கூடாது. நம்ம பயணமாக இருக்கலாம், தொழுகை பாதித்து விடக்கூடாது. பயணத்தில் கூட வந்து இத்தனை தொழுகை கடமையாக்கி இறைவனும் இறைத்துவதை எப்படி இத்தனை சலுகைகளை தராங்க நமக்கு. எந்தெந்த கட்டங்களெல்லாம் எப்படிப்பட்ட சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தொழுகையவே நம்மளை வந்து நிறைய பேர் பிற்போக்காக அதில் கையாளுகிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மனிதர்கள் நோக்கி தான் வயலில் முசல்லிங்கிறான் தான் தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்கின்ற அந்த. அதே சமயம் அத்தனை இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் தொழுகை கடைபிடிக்க, அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்ற தொழுகை கடைபிடிக்கிற மக்களுக்குத்தான் குர்ரத் ஐன் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. அப்போ குர்ரத் ஐன் என்ற அந்த கண்குளிர்ச்சி மிக்க அந்த தொழுகையை தொழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஒரு வகுப்பில் நாம் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்னு மாஜாவில் இடம்பெற்ற செய்தி. ரசூலுல்லாஹுடைய மரண நேரம், ரசூலுடைய மரண நேரத்தை பற்றி இப்னு உமர் அறிவிக்கிறான். நம்ம பொதுவாக கேள்விப்பட்டது ரசூலுல்லாஹ் மரண நேரத்தில் தொழுகைன்னு சொல்லி கொண்டு இருந்தார்கள் என்று நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். இப்னு உமர் அனஸ் பின் மாலிக் அறிவிக்கிற இப்னு மாஜாவில் இருக்கிற செய்தியை பார்க்குறோம். இப்னு உமர் சொல்கிறாரு, மரண நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு மேலும் கீழும் ஏறி இறங்கி கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு நேர்முக வர்ணனை செய்கிறார் அவர். ஒரு சக்கராத்த ஹாலில் இருக்கிற மனசை எப்படி இருப்பானோ அதே நிலை தான் ரசூல்லா. அதை அப்படி நேர்முக வர்ணனை செய்கிறார். ரசூல்லாவுடைய மூச்சு மேலும் கீழ் இழுபட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ரசூல்லா வந்து 2 விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தார்கள். தொழுகையை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள், அடிமைகளை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கம், அடுத்து மனித நேயம். அடிமை யார்? ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமை. அப்போ மனித நேயத்தை பற்றியும் தொழுகையை பற்றியும் சொல்ல மரண நேரத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை இது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நமக்கு வந்து சொல்லி காட்டுகிறார். அவர் மரண நேரத்தில் கூட அவர்களுடைய சிந்தனை முழுவதுமே எதை நோக்கி இருந்ததுன்னு சொன்னால் தொழுகையை பற்றியதாகத்தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நம்ம இன்னொரு செய்தி, அவருடைய மரண நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகையில் குத்தப்படுறாங்க. அந்த முதல் ரக்காத்தில் குத்தப்பட்டு, முதல் ரக்காத்தில் ஒரு கூக்கு கூட போகலை, அதோட குத்தப்பட்டு மயக்கமடைந்து வீட்டில் கொண்டு போய் வச்சுறாங்க. தொழுகைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சஹாபாக்கள்லாம் கூட்டம் போய் பார்க்க போகிறாங்க. அப்போ அவருக்கு சுயநினைவு வந்துடுது. சுயநினைவு வந்ததுக்கப்புறம் பார்க்க போன இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அமீருல் முஃமினீன் நீங்கள் சுபூ தொழுட்டீங்களா? எந்த நேரத்தில்? ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்குது, வயிற்றில் குத்தப்பட்டு ரத்தம் கொப்பளித்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, அமீருல் முஃமினீன் நீங்கள் சுபூ தொழுலையே நீங்கள் தொழுவிட்டீங்களா? அப்படியே ஆமான்னு தொழலை. உடனே அந்த படுத்த படுக்கையிலேயே வந்து தூக்கி உட்கார வைக்க சொல்லி அவர் தொழுதார்கள் என்ற வரலாற்று செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தொழுகை விஷயத்தில் ரசூலுல்லாவும் எப்படி பாடம் படித்து கொடுத்தார்களோ, சஹாபாக்கள ரசூலுல்லாஹ்ட பாடம் படித்த சஹாபாக்களும் அந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் வந்து பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு உள்ளத்தில் அது தைத்து கொண்டு தொழுகையை புறக்கணிக்கின்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக தொழுகை இழக்கின்ற நேரத்திலாம் இந்த செய்தியில் உள்ளத்தை தைத்து கொண்டே இருக்கணும். இப்படிலாம் வாழ்ந்தாங்களே, நம்ம இப்படி சின்ன விஷயத்துக்காக நம்ம தொழுகை விடுறோமே, இந்த ஒரு விஷயத்துக்காக தொழுகை விடுறோமே என்று நம்ம உள்ளம் வந்து தைக்கப்பட குத்தி கொண்டே இருக்கணும் என்பதையும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக நம்ம அந்த தொழுகை விஷயத்தில் பார்க்கின்ற செய்தி என்னன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம தொடாமல் இந்த மார்க்கத்தில் எதையுமே நம்ம பேச முடியாது. இப்ராஹிம் அது குறிப்பாக தொழுகை விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடாமல் நம்ம பேச முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னுடைய மனைவியான ஹாஜரையும் பால்குடி பிள்ளை இஸ்மாயிலையும் காபத்துல்லாஹ் பக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க.
உங்கள் எல்லோருக்கும் நம்ம எல்லோருக்கும் தெரியும், அன்றைக்கி காபத்துல்லா கிடையாது, அன்றைக்கி மக்காங்கிற ஊர் கிடையாது, மக்காவோட மனிதர்கள் வசிக்கலை, மரம் செடி கொடி கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு வனாந்திர பாலைவனத்தில் விட்டுட்டு போகிறாங்க. அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன, அது முக்கியம். 14வது அத்தியாயம் சூரத்து இப்ராஹிம் என்ற 14வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் அந்த செய்தி அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். இந்த செய்தி சொன்னால், இறைவா என்னுடைய சந்ததிகளில் சிலரை நான் இங்கே விட்டு செல்கிறேன். சந்ததிகளில் சிலர்னா மனைவி மகன் 2 பேரும் விட்டு சொல்கிறேன். எப்படிப்பட்ட நிலம் அது? எந்த விதமான புற்பூண்டும் முளைக்காத ஒரு இடத்துல நான் விட்டு செல்கிறேன் இறைவா. எதுக்காக விட்டு சொல்கிறேன்? ரப்பனா லியுகீம ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவதற்காக நான் விட்டுட்டு போகிறேன். பள்ளிவாசலே இல்லை, அங்கே தொழுகைன்றா என்னவென்று தெரியாது. ஆனால் நான் எதற்காக விட்டுட்டு போகிறேன் தெரியுமா? ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டு திட்டத்தை முன்வைத்து சொல்கிறாங்க. பின்னாடி இந்த இடத்த பள்ளியாசம் வரும், பின்னாடி தொழுகைக்கான ஏற்பாடு வரும். அந்த நேரத்தில் இவர்கள் தொழுகின்றவர்களாக, தொழுகையாளிகளுக்கு இமாம்களாக, வழிகாட்டக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கணும். அதுக்காக தான் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரப்பனா யுகீம ஸலாத்த, இறைவா தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களை நான் இங்கே விட்டு செல்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்ற செய்தியை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்தை நான் ஓதி காட்டுறேன். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி விவாதின் கைரின் தி ஸர்இன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம். இறைவா ரப்பே கண்ணியமிக்க உன் வீட்டின் அருகில், அங்கே இல்லை, அல்லோட ஆலயம் அங்கே இல்லை ஆனால் சொல்கிறாரு, கண்ணியமிக்க உன் வீட்டின் அருகில் விவசாயம் இல்லாத அந்த பள்ளத்தாக்கில் என் சந்ததிகளை நான் குடியேற்றிருக்கிறேன் என்று சொல்லிட்டு, எதுக்கு தெரியுமா? ரப்பனா யுகீம ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்களை இங்கே நான் விட்டுட்டு போகிறேன். மனிதர்களில் ஒரு சாராரின் பார்வைகளை, உள்ளங்களை இவர்கள் பக்கம் திருப்பவாயாக என்று செஞ்சுட்டு போகிறாங்க. அவர் சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த இடம் புல் பொண்டு முளைக்காத இடம் அப்படிங்கிறாங்க. பைத்துல்லா அங்கே இருக்குங்க, இல்லை அங்கே பைத்துல்லா இருக்குங்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்த இடம் பைத்துல்லா என்ற அந்த அல்லாஹ்வுடைய முதல் வீடு இருந்த இடம் இது. ஆனால் இன்றைக்கி இல்லை. அந்த இடம் மீண்டும் நான் கட்டுவேன், என் பிள்ளை வச்சு நான் கட்டுவேன், அந்த இடம் தொழுகை நடத்துவேன், அதுக்கு உன்னுடைய அருள் வேண்டும் அப்படிங்கிற போல கட்டு போகிறாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பின்னாடி சில ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து மகனை வச்சு கட்டினாங்களா இல்லையா? கட்டினாங்க. தொலை எல்லாம் கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிச்சுட்டு என்ன நடந்தது என்பதை பற்றி பக்கராவில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். 2வது அத்தியாயத்தினுடைய 127, 28 ஆகிய வசனங்களில் காபா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது இப்ராஹிம் கவாயித மினல் பைத்தி இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அந்த ஆலயத்தினுடைய அடித்தளத்தை கட்டி எழுப்பிய போது ரப்பனா தக்பல் மின்னா, இறைவா இதை எங்களிடமிருந்து கபூல் செய்வாயாக. அல்லாவுடைய கபூல் வேணும், அல்லாவுடைய அந்த அங்கீகாரம் வேண்டும். அதான் குர்ரத்தாயினுங்கிறது. அல்லாவுடைய அங்கீகாரம் கிடைத்தால் குர்ரத்தாயின். அப்போ இறைவா இந்த ஆலயத்தை நான் கட்டிட்டோம், உன்னுடைய கபூல் எங்களுக்கு வேண்டும், உன்னுடைய அங்கீகாரம் எங்களுக்கு வேணும். இன்னக்கந்த சமீல் அலீம் என்று சொல்லிட்டு ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் இலக்க, இறைவா எங்கள் இருவரையும் முஸ்லீம்களாக நீ வாழச் செய்வாயாக. நபியாக வாழச்சின்னு சொல்லலை, 2 பேரும் நபியாக வாழச்சி, ரசூலா வாழச்சின்னு சொல்லலை, முஸ்லீம்களாக வாழச் செய்வாயாக. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் இலக்க வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க, எங்களுடைய சந்ததிகளையும் முஸ்லீம்களாக வாழச் செய்வாயாக. வாரினா மனாசிகனா, அடுத்து என்ன சொல்கிறாங்க? வாரினா மனாசிகனா, உன்னை தொழுகின்ற முறையை எங்களை கற்றுத்தான், எங்களுக்கு கிளாஸ் நடத்துங்கிறாரு. உன்னை எப்படி தொழணும் அப்படிங்கிறதுக்கான கிளாஸ் எங்களுக்கு நடந்துங்க, எங்களுக்கு அதுக்கு சிலபஸத்தா. தொழுகின்ற முறையே தெரியாத ஒரு சமுதாயத்தில் பள்ளியாசலை கட்டியாச்சு, தொழுகின்ற முறையை கற்றுத்தாங்கிறாரு. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, பாக்கியம் மிக்கது என்று இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக கேட்டிருப்பாரு. தொழுகுவதற்கு தான் ஆலயம் கட்டியிருக்கேன், நீ ஏற்றுக்கொள்ளு, தொழுகை கற்றுத்தான், தொழுகை முறை கற்றுத்தான்னு கேட்குற அளவுக்கு உள்ளத்தில் அவர் ஆழத்திலிருந்து அந்த துவா வருதுன்னு சொன்னால், தொழுகையினுடைய
அங்கீகாரம் என்பது அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ உயர்ந்தது என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தெளிவான பார்வை அது. தொழுகை மாதிரி வேறு இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடையாது என்பதை புரிந்து வைத்தனால தான் தொழுகையை கட்டுத்தாங்களுக்கு, தொழுகை கட்டுத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஒரு செய்தியை சூரத்து பக்ராவோட அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்களா, அவங்க பெற்ற பிள்ளை தானே இஸ்மாயில், அவர் எப்படி இருப்பார்? அவரை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து மரியமில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். 19வது அத்தியாயத்தினுடைய 54, 55 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், நபியே இஸ்மாயிலை பற்றி இந்த வேதத்தில் நினைவு கூறப்படுகிறது. இன்னஹு கான சாதிக்கல் வாதி வகான ரசூலன் நபியா, அவர் வாக்குறுதி மீறாதவராகவும் இன்னஹு கான சாதிக்கல் வாதி வகான அவர் ரசூலாகவும் நபியாக இருந்தார் என்று சொல்லிட்டு, இஸ்மாயில் வந்து வாக்குறுதி வராதவராக இருந்தார், ரசூலாக இருந்தார், நபியாக இருந்தார் என்ன சொல்லிட்டு அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் சொல்கிறான். வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிக்கல் வாதி வகான ரசூலன் நபியா வகான யஅமுரு அஹ்லஹு, தன் குடும்பத்தாருக்கு ஏவிக்கொண்டே இருந்தார், கட்டளை போட்டுக்கொண்டே இருந்தார். என்னத்தை? பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத், தொழுகையை பற்றியும் ஜக்காத்தை பற்றியும் தன் குடும்பத்தாருக்கு ஏவிக்கொண்டே கட்டளையிட்டு கொண்டே இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்ற பிள்ளையுடைய ஸ்டேட்மெண்ட் நிலையை பார்த்தீங்களா? அவர் தொழுகையில் கற்றுத்தான் நாங்கள் தொழுதே ஆகணும், அதுக்கு ஆலயம் கட்டியிருக்கோம்னு சொன்ன அவருடைய பிள்ளை தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் தொழுங்க அந்த பக்தன், இன்னும் இது அசர் இந்த துளுப்பா மாதிரி வந்து துளுப்பா அப்படின்னு நம்ம பிள்ளைகளை எழுப்புற மாதிரி இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளை தொழுங்க என்று ஏவிக்கொண்டே இருந்தார். ஜக்காத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார். ஜக்காத்து கொடுங்க, ஏழையான குடும்பம் தான், ஆனால் ஜக்காத்து கொடுங்க, இது ஜக்காத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிக்கல் வாதி வகான ரசூல நபியா வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத் என்று சொல்லிட்டு கடைசியாக ஒரு முத்திரை பதிக்கிறான் இஸ்மாயிலை பற்றி. வகான இன்த ரப்பிஹி மர்தியா, வகான இன்த ரப்பிஹி மர்தியா, அவர் அல்லாஹ்விடத்தில் ரிதாவை பெற்றார், அங்கீகாரத்தை பெற்றார். எதுக்கு அங்கீகாரம் பெற்றார்? இந்த ஒன்றுக்கு தான். குடும்பத்தாரை ஏவுனாரா இல்லையா, தொழுகையை பற்றி ஜக்காத்தை ஏவுனாரா இல்லையா, அந்த செயலுக்காக அவர் அல்லாஹ்வுடைய ரிதாவை, அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டார். அப்படின்னு சொன்னால் தொழுகையை வந்து நாம் தொழுகிற மட்டும் இல்லை, நம்ம தொழுவோம், நல்லாவுக்கா தொழுவணும், நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளையும் தட்டி எழுப்பணும். தொழுவிட்டீங்களா, அசர் தொழுறீங்களா, மாதிரி தொழுறீங்களா, ஸ்கூலுக்கு போனீங்களா, அசர் தொழுறீங்களா, என்ன ஏது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். பிள்ளைகளை, மனைவிகளை அந்த ஒரு ஆத்மார்த்தமான நடவடிக்கை நம்மளுடைய இருந்தால் தான் நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக தொழுகை, நம்மளை சுற்றி உள்ளவர்களை தொழுகையை பற்றி அக்கறைப்படுத்தி கொண்டே இருந்தால் தான் நம்முடைய தொழுகை ஆத்மார்த்தமான தொழுகையாக இருக்கும். அதைத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் வந்து பார்க்க முடிகிறது. ஏன்னா அன்பிற்கினிய சகோதரிகளே, இந்த தொழுகையை பற்றி நீங்கள் வந்து நிறைய பயான்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் நிறைய பயான்கள் கேட்டிருக்கிறேன், நிறைய எழுத்துக்களை படிச்சிருக்கிறேன். தொழுகை, நபி வழி தொழுகை புத்தகங்கள் படிச்சிருக்கோம், ஷாஃபி மதுஹபுடைய தொழுகை புத்தகம் படிச்சிருக்கோம், ஹனபி மதுஹபுடைய தொழுகை புத்தகம் படிச்சிருக்கோம், புகாரில் தொழுகை பாடம் இருக்குது அதை படிச்சிருக்கோம், பல ஆர்டிக்கல் படிச்சிருக்கோம், தொழுகை பற்றிலாம் படிச்சிருக்கோம். ஆனால் எது நம்ம உள்ளத்தை மாற்றியது, அல்லாஹ்வை நோக்கி திசை திருப்பியது என்பதை நமக்கு நாமளே சிந்தித்து பார்க்கணும். அப்பனா இறைவா, நான் வந்து என்னுடைய முகத்தை உன் பக்கம் திருப்பி விட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் வந்து வானங்களையும் பூமியும் படைத்த உன்னை நோக்கி என் முகத்தை திருப்பி விட்டேன். அந்த மாதிரி முகத்தை, நம்முடைய முகத்தை நாமல் திருவிடும், டைரக்ஷன் பண்ணிடணும். நம்ம முகம்லாம் வேறு பக்கம் இருந்திருக்கலாம். இப்போ அல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்தை நோக்கி நம் முகத்தை திருப்பும் பொழுது நம்முடைய முகத்துக்கான அங்கீகாரம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற சந்தர்ப்பங்களில் வேறு செய்திகளை பார்ப்போம். கடைசியாக தொழுகையை பற்றி நான் உங்களுக்கு கேட்டேனா இல்லையா? தொழுகை வந்து ஒரு உச்சகட்டமான ஒரு சிறப்பு கொண்டது, அது என்ன சிறப்பு தெரிஞ்சவங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அது சரியாக இருந்தால் பேசுவோம், இல்லை என்னங்கிற எனக்கு தெரிஞ்சது என்னவோ அதை நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். யாராவது ஒரு ஆளர் என்ன சொல்லுங்க சார். தொழுகை உச்சகட்டமான சிறப்பு மிக்கது. என்ன சிறப்பு?
சரி, அது ஓகே. சொர்க்கத்தின் திறவுகோல். வேறு அதை தாண்டி சரி, அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அடுத்து ஆமாம், அதாவது தொழுகையை பற்றி விசாரிக்கும் பொழுது தொழுகை சரியாக இருந்துச்சுன்னா மற்றெல்லாம் சரியாக எல்லாம் வந்து அந்த விசாரணை லூஸ் விட்டுருவான் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அது புரியல. காஃபிர்களுக்கும் மூமின்களுக்கான வேறுபாடு தொழுகையில் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு மூமினா முஸ்லீமா இது காஃபிரா அப்படிங்கிற அடையாளம் தொழுகையில் இருக்கிறது. நம்மளே இப்போ பார்க்குறோமா இல்லையா, எங்கே பாய் தொழுவ போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரே சொல்லிடுறாங்க, பாய் வந்து தொழுவ போயிட்டு அவர்னா அவரே சொல்கிறாரு, நான் வந்து காஃபிரா தான் இருக்கிறேன், அவர் முஸ்லீமாக இருக்கார், அவரே சொல்லிட்டு போயிட்டார். அந்த அடையாளத்தை ரசூலுல்லாஹ் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. அது ஒன்று. இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் பார்க்கும்போது சுஜூதில் விழுந்து விடுவார்கள். அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். அவன் தொழுதா தான் அது கிடைக்கும். அது அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் சொன்ன எல்லாமே இருக்குது. நீங்கள் சொன்ன எல்லாமே எதுவும் மிஸ்ஸிங் இல்லை, எல்லாமே இருக்குது. நன்றி செலுத்துவனுடைய அல்லாஹ்வுக்கு நன்றி தொழுகை என்பது கடமை என்பதை தாண்டி நன்றி செலுத்துவனுடைய அடிப்படை வந்து அதில் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே இருக்குது. நான் எதையுமே குறைத்து மார்க்கு எல்லாமே இல்லாத 100க்கு 100 மார்க் இருக்குது. என்னுடைய பார்வை நான் சொல்லிடுறேன். ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜு, இது மூணும் என்னது ப்ராக்டிக்கலாக உள்ள இபாதத்து. தொழுகை களிமா என்பது ப்ராக்டிக்கல் கிடையாது. அது ஒன்று, அது வாயில் சொல்கிறது தானே. தாய் தகப்பனு பிறந்ததுனால நம்ம களிமா சொல்கிறது இல்லை. இப்போ முஸ்லீமான தாய் தகப்பனு பிறந்ததுனால களிமா சொல்கிறது இல்லை. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு இல்லாத மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தால் களிமா சொல்லிடுவார். அது ஒரு 5 கடமை, அது ஒரு கடமை. மீதி ஜக்காத்து ப்ராக்டிக்கலாக உள்ளது, ஹஜ்ஜு ப்ராக்டிக்கலாக உள்ளது, நோன்பு ப்ராக்டிக்கலாக உள்ளது, தொழுகை ப்ராக்டிக்கலாக உள்ளது. அல்லாஹ் தஆலா கடமையாக்கின 5 தொழுகையில் 5 கடமையில் 4 கடமை பூமியில் வைத்து கடமையாக்கப்பட்டது. தொழுகை மட்டும் அவனுடைய இடத்தில் வைத்து கடமையாக்கப்பட்டது. இதை விட வேறு என்ன சிறப்பானது இல்லை? தொழுகை என்பது ஜக்காத்தை விட, நோன்பை விட, ஹஜ்ஜை விட சிறப்பானது என்பதற்கு அல்லாஹ் தன்னுடைய இடத்திலிருந்து அரிசிலிருந்து அவன் தன்னுடைய தூதரை அழைத்து தொழுகை கடமையாக்கியிருக்கான். இதை விட வேறு என்ன சிறப்பு இதில் இருக்க முடியும் என்பது எது வந்து என்னுடைய பார்வையில் உள்ளதை நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதனால் இது வந்து தொழுகை என்பது நீங்கள் சொன்ன எல்லாமே உள்ளடக்கிய ஒன்றாக, எல்லாமே தேவைப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை சிறந்த தொழுகையாளிகளாக, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய தொழுகையாளிகளாக, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய மூமின்களாக, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய தக்வா உடையவர்களாக நாம் அனைவரும் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.